ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையுமே இந்த பெண்குயின் வீடியோ தான் இப்போ ஆக்குபை பண்ணிருக்கு. அப்படி என்னதான் சொல்ல வராங்க? ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாலும் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. 2007 வெர்னர் ஹெர்சோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிலிம் மேக்கர் அண்ட் ஆக்டர் அண்டார்டிகாவை படம் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அண்டார்டிகா தான் மனிதர்களே வாழாத ஒரு கண்டம். ஆனா இங்க இறைவனுடைய படைப்புகள் ஏராளம். அதை படம் பிடிக்கிறதுக்காக தான் போனாரு. அப்படி வெளிவந்த படம் தான் என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த டாக்குமெண்ட்ரியில இடம்பெற்றது தான் இந்த பெண்குயின் சீன். அதாவது ஒரு கூட்டமா பெண்குயின் ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல எல்லா பெண்குயினுமே வந்த வழியிலேயே ரிட்டர்ன் ஆக ட்ரை பண்ணுது, ஒரே ஒரு பெண்குயினை தவிர. ஈவன் அதை திருப்பி கூப்பிட்டா கூட அது வர மாட்டேங்குது. ஒரு சமயத்துல எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு பெண்குயின் தான் எடுத்த அந்த முடிவுல உறுதியா நின்றது. சரி, இது இப்ப ஏன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவை. ஏன்னா இங்க நிறைய பேர் அவங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே அதை விட்டு வெளியில வந்துடுறாங்க. மேபி அதை குறித்த பயம் இருக்கலாம். ஆனா இந்த பெண்குயின் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது அது உனக்கு மரணத்தையே கொண்டு வந்தாலும் உன்னுடைய முடிவுல இருந்து பின்வாங்காது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது எல்லாருமே ருசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எதை கண்டு நீ பயப்படணும்?